குட் ஈவினிங், நமஸ்காரம். என் பேர் அலமேலு. நான் இந்த லேடிஸ் கிளப்போட பிரசிடெண்ட்டு. I would like to welcome every one of you for this event. நம்ம லேடிஸ் கிளப்பில் நிறையா ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த ப்ராஜெக்டு கோவில் குளத்தில் தூர்வார் ப்ராஜெக்டு. அதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஃபண்ட்ரைஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமே பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வழக்கம் போல் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஃபண்டு கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நல்லா நடத்தி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட்டை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோன்னா ப்ராஜெக்ட் நல்லா முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பை த வே, என்னுடைய டாட்டர் தான் காவேரி. ஷீ இஸ் கோயிங் டு பி த எம்சி. ஷீ வில் பி எக்ஸ்பிளைனிங் த ப்ரோக்ராம் டுடே. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமை மாலை வேளையில் எங்களது ஃபண்ட்ரைசிங் இவெண்ட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஃபண்ட்ரைசிங் இவெண்ட் சிறப்பாக நடக்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இயல், இசை, நாடகம் மற்றும் முத்தமிழ் ஃபார்மேட்டில் பிரிச்சிருக்கோம். இவெண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாரையும் உங்கள் என்கரேஜ்மெண்ட் அண்ட் கரகோஷம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் நிகழ்ச்சியாக தமிழ் பேச்சு. திரு பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய அருமை தமிழில் பேசி நம்மை மகிழ்விக்க வருகிறார். வாங்க மிஸ்டர் பார்த்திபன். உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நண்பர்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியில் இனிதாக நாம் குழுமியிருக்கிறோம் என்று சொல்வதை விட ஒரு நல்ல செயலுக்கு வித்திடுவதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது உயர்ந்தது. அவ்வண்ணமே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். விலையில்லாமல் கிடைப்பது என்பது அறிவுரை. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க வந்துட்டாயா, எப்படி நம்ம இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறது அப்படின்றது இன்றைய ஒரு நடைமுறை வழக்காக இருக்கும். ஆனால் இப்படி சிந்தித்து பாருங்கள். தாத்தனுக்கு தாத்தன் பாட்டனுக்கு பாட்டன் என்பது போல் வள்ளுவன் 2 வரிகளில் நிறைய அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார். ஆனால் எந்த அறிவுரையுமே இன்று வரை பாழாய் போனதாக பழதாய் போனதாக இல்லாமல் ஒவ்வொன்றையுமே ரசித்து கொண்டு வருகிறோம் என்றால் அதில் ஏதோ ஒன்று இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? திருக்குறளில் அறிவுரை மட்டுமா இருக்குது? ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் இருக்கிறது. திருக்குறள் செப்பலோசையை உடையது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். அந்த வள்ளுவ ஆசான்ட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில் எல்லா கேள்விக்கும் பதில் வேணுமான்னு கேட்டால் கணவன்மார்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா அப்படின்னு மனைவி கேட்கும் பொழுது பதிலே சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. இப்போ ட்ராமா கிளம்போது கேட்டிருப்பாங்க, சிவப்பு புடவை கட்டவா பச்சை புடவை கட்டவான்னு. இப்போ சிவப்புன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, உனக்கு டேஸ்ட்டே இல்லை வேஸ்ட்டுன்றுவாங்க. பச்சை புடவை கட்டுறியா அப்படின்னு சொன்னால் பேஸ்டல் கலர் வந்திருக்கு, இன்னும் கரும்பச்சையை கட்ட சொல்கிறீங்கன்னுவாங்க. நிறைய நேரத்தில் எல்லா கேள்விக்கும் பதில் வேணுன்றது தேவையில்லை, குடும்ப வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். ஆனால் வள்ளுவனுடைய குரல் இன்று வரை நிலைத்து நிற்கிறது என்றால் ஒரு கேள்வி பதிலாக இருக்குது. துறவுன்னு ஒரு அதிகாரம்ங்க. அந்த அதிகாரத்தில் கைலாசாக்கு பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிட்டு துறவு கிடச்சிரும்னு சொல்லியிருக்கலாம் வள்ளுவர், இல்லையா? இப்போ இருக்கக்கூடியவர்களை போல. ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் உங்களுடைய காட்சிகளில் இப்படி விரியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. துப்பாருக்கு துப்பாய தானே தெரியும். இது நான் பற்று வைத்து இப்படி ஒரு வார்த்தை விளையாட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு துறவு வேணும்னு நினச்சிக்கோங்க. இங்கே கையில் ஒரு சங்கிலி இருக்குது. இந்த வாழ்க்கை அப்படின்ற பொருள், பணம், ஆசை, இந்த சங்கிலி விடுபடணும். ஆனால் இதை விடுபடுவதற்கு இதை ஒரு குச்சியை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறார்.
ஏங்க ஏற்கனவே ஒரு கையில் இருக்க சங்கிலி தான் விடுபடணும்னு ஒரு கேள்வி கேட்டால் பற்றுக அப்படின்றீங்களேனா, பற்றற்றானுடைய பற்றினை பற்றுக்கோ. உன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, எதையாவது உன்னை பிடிச்சிக்கோ. ஆனால் அது யாரோடையதாக இருக்க வேண்டும் என்றால் பற்று இல்லாதவனுடைய பற்றாக இருந்தால் இப்போ வச்சிருக்கியே எல்லா பற்றும் போய்விடும் என்று சொல்லுகிறார். இப்படி தமிழ் வினாக்களையும் அறுவகைப்படுத்துகிறது. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, ஏவல் வினா, கொழல் வினா. ஆனால் இன்றைய நிகழ்வுக்கு மிக தகுதியான ஒரு வினா கொடை வினா. வெஸ்டர்ன் வேர்ல்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது, மே ஐ ஹாவ் திஸ், கேன் ஐ கீப் திஸ். ஆனால் டூ யூ நீட் திஸ் என்று கேட்கிறோமா? வினாக்களை அறுவகையாக பிரிக்கக்கூடிய தமிழ் கொடை வினான்னு ஒரு வினா இருக்கு, உனக்கு இது வேணுமான்னு கேட்கணும்னு சொல்லுது. ஆமாம், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, கொடுத்தா எப்படிங்க திரும்பி வரும்னு கேட்குறீங்களா? குழந்தைகிட்ட விளையாடும் போது பொம்மை கொடுத்தேன் கொடுக்கல கேட்டா, டீனேஜர் ஆகும்போது செல்ஃபோன் கேட்டேன் கொடுன்னு கேட்டால் திருப்பி கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் பெருசாகி 100 ரூபா பணம் கொடுத்து அனுப்புனேன் சில்ட்ரங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது, உள்ளே இருக்கிற சொந்தக்கார பையனே கொடுக்க மாட்டேறான், வெளில கொடுத்தா வருமா, திரும்பி வருமா, எப்படிங்க கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இல்லையா? ஆனால் அந்த கேள்விக்கான பதில் என்ன? வேருக்கு நீர் ஊற்றுகிறீர்கள் ஒரு செடிக்கு, ஆனால் கனியை கிளையிலிருந்து தானே பறிக்கிறீர்கள். இயற்கை இதற்கான விடையை சொல்லுகிறது. கொடுத்த இடத்திலேயே கிடைப்பதில்லை, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வேற ஒரு இடத்திலிருந்து வேற ஒரு ரூபமாக இயற்கையின் மூலமாக வரும் என்று. இப்போயும் நாங்கள் நம்பலைங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு ஔவை சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோங்க, உள்நாட்டிலலாம் இருக்க முடியாது, இங்கெல்லாம் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாதுங்க, என்னங்க கொடை அது இதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதே ஔவை இந்த பிறவி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்த கல்வி மனப்பழக்கம், நீடித்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும். கவனிக்கணும், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இவருக்கு பிறவி குணங்க, நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னாலும், மனிதன் அப்படின்ற பிறவி, மனித பிறவியும் வேண்டுவதே உன் பொற்பாதம் கிடைக்க வேண்டும் என்றால் என்று நாவுக்கரசர் பாடிய பாடல் தளபதியில் ஒலித்ததே வாலியின் அந்த வரிகளுடன், இந்த மனித பிறவியினுடைய குணம் 3 என்று ஔவை சொல்லுகிறார். பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணுமா, பழக்கம் பண்ணணும், நடக்கிறதுக்கே பழகணுன்றாரு. 4 கால் வச்சு நம்ம குரங்கா நடந்தவங்க தான், நடந்து நடந்து நீடித்த நடைபழக்கத்தால் தான் இன்று நடந்து கொண்டு வருகிறோம். அப்ப நமக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அந்த குணம் 3. ஒன்று நட்பு, இன்னொன்று தயவு, 3வது கொடை. ஆதலால் நீங்கள் திரைக்கடல் தேடியும் திரவியம் தேடு என்றால், திரவியம்னா என்ன? லிக்விடிஃபை, எனிதிங் தட் கேன் ஃப்ளோ. செல்வம் என்ற சொல்லே செலவு என்ற சொல்லிலிருந்து தான் வந்தது. அது தானாக போவது, செல்வத்துள் செல்வம். உடலுக்கு உணவு போய் சென்று விடுகிறது. அதனால தான் வள்ளுவன் சொன்னான், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் யாவும் தலை என்று. சாப்பிட்டதற்கு இல்லை என்றால் செவிக்கு கொடுக்கலான்ற ஒரு முதுமொழி இருக்கு. அதற்கு காரணம் செல்லுவதிலேயே சிறந்தது செவிக்குள் செல்லுவது என்று. அதை செல்வமாக மதித்து கொடையை பிறவி குணமாக வைத்து, இதோ ஹியூஸ்டன் போன்ற நகரங்களிலும் நாடகத்தை ஒரு கொடையாக கொடுத்து கடத்தி இருக்கிறாரே, இங்கு நம்மில் இருந்து இதனை கண்டு கொண்டிருக்கிறாரே, அனந்தா அவர்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களுடைய பிறவி குணத்தை மீண்டும் நினைத்து பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கொடைவள்ளலாக நாமும் இந்த தமிழில் ஒளிவிட்டு பரப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். அருமை அருமை திரு பார்த்திபன். எல்லாரும் அவரோட தமிழில் தமிழ் பேச்சு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா? முத்தமிழில் முதல்ல இயல் பார்த்தாச்சு, இப்போ இசையும் நாடகமும். இந்த அடுத்த நிகழ்ச்சியை நம் கண்களுக்கு நாட்டிய விருந்து படைக்க வருகிறார் திருமதி திவ்யா உன்னீஸ் டான்ஸ் ட்ரூப். The stage is yours, ladies. शिवाभरणं घोररूपं पञ्च इन्द्रियतारकम्
My goodness, what a mesmerizing performance. Thank you very much, ladies, and to Miss Uni for a wonderful choreography. Could we please give them another round of applause? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த நிகழ்ச்சியா நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்க வருகிறார் ஸ்டாண்டப் கமெடியன் திரு பாஸ்கர் அவர்கள். இதோ திரு பாஸ்கர். Hi, hello, good evening guys. How are you guys doing? Okay.
இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஹைஃபை. எதுக்காக அப்படின்னா, ஐ நோ யூ குட் ஹவ் பீன் சம்வேர் எல்ஸ், பட் யூ சோஸ் டு பி ஹியர் டு சப்போர்ட் அ லைவ் ஆர்ட் ஷோ. அதுக்காகவே உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் தெரியாதவங்களுக்கு. என்னோட பேர் பாஸ்கி, மீ மேட் இன் மதுரை. இந்த ஊரில் தான் கொஞ்ச நாளாக இருக்கேன். எங்கள் ஏரியா பிரியாணி மாஸ்டர் நான் தான், பரோட்டா மாஸ்டர் நான் தான், 20 வருஷமாக எங்கள் வீட்டில் டிஷ்வாஷரும் நான் தான். ஸோ இதுக்கு நடுவில் காமெடி வேறு. எனக்கு தெரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, ஏன்டா குண்டு பையா இவ்வளோ வேலை பார்க்குறியே, அப்போ சோத்துக்கு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாகவும் வேலை பார்த்துட்ருக்கேன். தட்ஸ் அபவுட் மீ. ஓகே, ஸோ நம்ம கதைக்கு போவோம் இப்போது. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், தனுஷ் அப்படின்னு சொல்லி, இங்கே தான் இருக்காப்புல. ஸோ அவன் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. பயங்கர அறிவாளின்னு வச்சுங்களேன். அவனோட அறிவுக்கு வந்து நாசாவில் வேலை பார்க்க வேண்டியது போராத காலம் என் கூட தான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்ன மாப்பிள்ள இப்படியே நம்ம வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா சந்தோஷமாகவே இருக்கும் இல்லையே, அப்படியே சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் நீடிக்குது, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி யோசித்தோம். சின்ன வயசில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஹாப்பினஸ் வந்து இப்போ நினச்சா கூட அந்த ஹாப்பினஸ் இருக்கும். இன்றைக்கி நினச்சோம் அப்படின்னா நம்ம போய் ஒரு டெஸ்லாவே வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் நிப்பாட முடியும். ஆனால் வாங்கிட்டு வீட்டில் போய் சோஃபாவில் உட்காந்து கண்ணை மூடணும் அப்படின்னா, ஐயோ ஏற்ற வீட்டுக்காரன் டெஸ்லா வாங்கினான்னு சொல்லி நம்மளும் வாங்கிட்டோமே, இந்த டெஸ்லாக்கு அடுத்த மாதம் டியூ வேறு கட்டணுமே, இந்த வண்டியை வாங்கும்போது சத்தமே வராது, நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணால் ஊன்னு ஒரு சத்தம் வேறு வருது அப்படின்னு சொல்லி இன்ஜினை போய் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முள்ளே போனால் இன்ஜினை வேறு காணோம். ஒரு பெரிய சைஸ் ஐபாடுக்கு ஆசைப்பட்டு ஒரு சோப்பு டப்பாவை நம்ம தலையில் கட்டி விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கவலை ஆயிரும் நம்ம. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிருக்கும் போது தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நானும் தனுஷும் பயங்கர குஷி ஆகிட்டோம். குஷினா குஷி, வேறு லெவல் குஷிக்கு போயிட்டோம். ஏன்னு சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக, இந்த பொன்னியின் செல்வன் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பொன்னியின் செல்வன் பற்றி எங்களுக்கு ரெண்டு தகவல் தான் தெரியும். ஒன்று, இது வந்து ஒரு மல்டி பார்ட் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி அப்படின்றது தெரியும். இன்னொன்று, அந்த கதையில் வந்து வானதி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் ஏன் பிரைட்டாக தெரியுது அப்படின்னா, என்னோட எக்ஸு பேர் வானதி. சரிடா குண்டு பையா, நீ குஷியானா ஓகே, உன் ஃப்ரெண்டு இருக்கடா குஷியானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவனோட எக்ஸு பேரும் அதே வானதி தான். என்ன கருமண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. சி, வி ஆர் நாட் 2K கிட்ஸ், வி ஆர் 90 கிட்ஸ். நானும் பார்த்தேன், அவனும் பார்த்தான். அந்த பிள்ளை எங்களை பார்த்துச்சான்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து எங்கள் லவ் பயங்கர ட்ரூ லவ், புனிதமானது. ஓகே, ஸோ சரி இந்த படமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்தோடனே எல்லாம் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது சரி இந்த படத்தை எப்படியாவது நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரெண்டு ரீசன் தான். ஒன்று, உலக அழகி ஐஸ்வர்யா ராய். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திரிஷாவோட ஜிலேபி கொண்டை. வாவ், லுக்கிங் லைக் வாவ் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஒரு கொண்டையை பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லி புக் பண்ணி ஃபஸ்ட் ஷோ போய் எல்லாம் போய் உட்காந்துட்டோம். ஸோ உட்காந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உட்காந்து வைப் பண்ணுறதுக்காக போகிறோம். நம்ம தான் சந்தோஷமாக இருந்தால் எவனுக்காக ஒருத்தனுக்கு பிடிக்காதுல்ல, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்க? ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்கீங்க, பார்க்காதவெல்லாம் தப்பிச்சிக்கிட்டி. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் வரதுக்கு முன்னாடி புக்காக படிச்சுட்டு போய் படம் பார்த்தது எத்தனை பேர்? ஒரு ஆள் மட்டும் தான் கை தூக்குறாங்க. அவங்க டோனர், அதனால் அவங்களை ஓட்ட முடியாது. அடுத்து அந்த பக்கம் ஓகே, உங்களை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. ஏன்னா வந்து how many of guys feel these guys like spoiled our experience of that movie, right? ஸோ நாங்கள் வந்து வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா இந்த புக்கு பாய்ஸோட தொல்லை தாங்க முடியல. படம் ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக எப்படி போயிட்டுன்னா பார்த்தா ஒரே சத்தம், சுற்றி வந்து குசு குசு குசுன்னு சத்தம். என்னங்கடா அப்படின்னு நம்ம என்ன படம் பார்க்கணும், உஷு உஷுன்னு சொல்லுவோம்ல, உஷுனா ஒரு போய் லிசன் பண்ண மாட்டேங்கிறேன். என்ன தாண்டா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மணிரத்னம் புக்கில் 2வது பாட்டை விட்டுட்டாரு, மணிரத்னம் பாட்டில் இந்த 2வது பாட்டை விட்டோம். உங்களுக்கு மணிரத்னுக்கு என்ன சார் பிரச்சனை? நாங்களே வானதியை பார்த்து வைப் பண்ணலாம் வந்திருக்கோம். அங்கே பார்த்து எங்கள் ஐஸ்வர்யா ராயை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஐஸ்வர்யா ராய்க்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் திரிஷாவை பார்த்து அதுவும் பயங்கரமாக இதாகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கடைசி எங்கள் வானதியை பார்த்தோம் அப்படின்னா அழுக தாரதாரையாக வந்துகிட்டே இருக்குது. எங்கள் வானதி எப்படி இருப்பா தெரியுமா சார்? சார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் பேரை சொல்லுங்கள் சார். என்ன சார் இவ்வளோ யோசிச்சிங்க, உங்கள் வீட்டுக்காரம்மான்னு டப்புன்னு சொல்லலாம்ல, என்னன்னு கேளுங்க மேடம். சரி ஸ்ரீதேவி, சரி சார் ஒரு 3 ஸ்ரீதேவி 2 நயன்தாரா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மிக்சியில் போட்டோன்னு ஒரு மாக்டெயில் பண்ணால் அப்படி இருந்தால் தான் எங்கள் வானதி. ஆனால் அங்கே போய் யாருப்பா நயன்தாரா ரசிகர்? ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேரக்டரே வந்து வல்லவராயர், வானவராயர், பார்த்திபன், அவங்க அண்ணன் சரத்குமார், அதுக்கப்புறம் நந்தினி தோழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா அம்பா பாயுது.
எல்லா கேரக்டரையும் பார்த்து பார்த்து கடைசியில் நம்ம எப்படி இருக்கோம்னா கர்ணன் சிவாஜி மாதிரி அப்படியே ரத்த வெள்ளத்தில் படுத்து கிடக்கும் ஆக்சுவலாக. சரிடா இந்த படத்தில் வந்து எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான், பூங்குழலின்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஆகா ஆசம்டா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அது பொறுக்கலை இந்த புக் பாய்ஸ்க்கு. பூங்குழலி இந்த பாட்டில் வராதே அப்படின்றாங்க. எந்திரிச்சு போய் அவங்க சட்டையை பிடிச்சி, ஏன்டா அப்போ புக்கில் இருக்கிறத அப்படியே எடுக்கணும்னா நீங்கள் படத்தை கொண்டு போய் அட்லீட்டை கொடுத்துருக்கணும், எங்கால்கிட்ட கொடுத்தீங்க இதுக்கடா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. சரி ஓகே, அந்த இன்டர்வல் வரைக்கும் வந்துச்சு. இன்டர்வல்னாலும் இந்த பாய்ஸ் கூல் ஆயிடுவாங்க, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு கூல் ஆயிரம் தான் 2 காஃபியை குடிச்சிட்டு பயங்கர பூஸ்டாக உள்ளே வந்து அதுக்கப்புறம் முடிகிற வரைக்கும் வச்சு செஞ்சுட்டானுங்க. சரி ஓகே, இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னா முடியல. கடைசியில் மணிரத்னத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு வீடியோ மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். நான் அவனா சார் இந்த புக் பாய்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்து இன்னொரு படத்துக்கு வந்து இந்த பூங்குழலி ஐஸ்வர்யா லக்ஷ்மியை தூக்கி வானதி கேரக்டரில் போட்டு ஒரு படத்தை எடுங்க, எங்கள் குடும்ப சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த படத்தை நாங்கள் ஓட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கேன். தட்ஸ் மை டைம் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ திரு பாஸ்கர். அவர் ஸ்டாண்டப் கமெடியன், ஆனால் எங்கள் ஃப்ளோர் மைக் மேலே ஸ்டாண்ட் பண்ணிடுவாரோன்னு நாங்கள் எல்லாம் பயந்து அவர் காலையே தான் பார்த்துட்டு இருந்தோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்களை எவ்வளோ பாராட்டினாலும் போதாது, எல்லாரையும் இங்கே சிரிப்பு கடலில் விழ வைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன எல்லாரும் நிகழ்ச்சிகளை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபண்ட் ரேசிங்க்கு வந்து இருந்து நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்ததுக்காக on behalf of my mother's ladies club I would like to thank you once again. சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கும் சின்ன சின்ன நிதிக்கும் மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால் நம்ம லேடிஸ் கிளப் ப்ராஜெக்டுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைய வாரி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.